ஈரானில் வந்து நீங்கள் தப்பான ஒரு காலை எடுத்து முன்னாடி வச்சுட்டு போயிட்டீங்க, அவ்வளோதான். அயட்டோலா அலி காமினியை போட்டால் ஈரான் சரண்டர் ஆகிடும், எல்லாரும் போயிடுவாங்கன்னு நினச்சாங்க. ஸோ அங்கேயே செம்மடி. அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் அலி லர்ஜானியை போட்டிங்கன்னா திரும்ப முடிஞ்சிரும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இது முடிய போகிறது இல்லை. கிரவுண்ட் இன்வேஷனுக்கு உங்கள் ரெடி கிடையாது. கிரவுண்ட் இன்வேஷனை விடுங்க, இதுக்கு மேலே போராடுறதுக்கு இவங்க கிட்ட முதல்ல அமெரிக்காவுடைய சிறப்பு படை ஏதோ உள்ள அனுப்ப போகிறாங்க. அதுதான் சொல்கிறேன். அப்போது அனுப்பிட்டோம், அனுப்புனீங்கன்னா தெரியும் என்ன நடக்கும். நீங்கள் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை உலகத்துக்கு சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே இருக்கிற எண்ணெயை உறிஞ்சு பார்க்குறீங்க. அது நடக்க போகிறது இல்லை ஈரானை பொறுத்த வரைக்கும். அது வந்து முதல் நாளே தெரிஞ்சுது. அவன் திரும்ப அடிக்கிறது எல்லாமே ஹை வேல்யூ டார்கெட். நீங்கள் மானாவாரியாக தாக்குதல் பண்ணுறீங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், சப்ளை பண்ணுறேன்னு ஒருத்தன் வரான்னு வச்சுக்கோங்க. அப்போ அமெரிக்கா என்ன பண்ண முடியும்? மேற்கு உலக நாடுகள் என்ன பண்ணுவோம்? பிற நாடுகளில் ஒத்துழைப்பு கேட்டார், யாருமே போக மாட்டேன்றதுக்கு நான் யாரெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னீங்களோ அவங்களாம் நான் வந்து குறித்து வச்சுக்கிறேன். பெரிய டைரி வேணும், 196 பேர் வேணும். அவ்வளோ பேர் எழுதுறதுக்கு டைரி வச்சுக்கிறேன். ஒருத்தன் கூட வரல. யுஏஇ, கட்டாரு, சவுதி அரேபியா, இஸ்ரேலு, இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் அந்த பிராந்தியத்தில் தானே இருக்காங்க. அவங்களுடைய வழித்தடத்தை தானே இவங்க அடைச்சிருக்காங்க. இவங்கள முதல்ல அடிக்க சொல்லுங்கள் ஈரானை. நம்ம ஊரில் வந்து ஒரு இடியாப்பம் விட்டுது, ஒரு F-35 அதெல்லாம் வச்சுருந்தீங்கல்ல, அதெல்லாம் கொடுத்து நீ தான் அடிக்க மாட்டேன், உனக்கு கை வந்த கலை ஒன்று இருக்குல்ல, அடுத்தவன் மேலே பழி போகிறது, அவன் தான் அடிச்சானா சும்மா தான் தானே. ஏன் அடிக்க மாட்டாங்கன்னா அது 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 வந்து தப்பான ஒரு வார். இது வார் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற எவனுக்குமான வாருமே கிடையாது. இது இஸ்ரேலுக்கான போரே கிடையாது. இஸ்ரேலே கோத்து விட்டானுங்கன்னு நான் சொல்லுவேன் என்ன கேட்டால். அப்போ நீங்கள் வந்து உண்மையிலே ஒரு நாடா இல்லை வந்து ஏதாவது எனக்கு தெரில, நான் வார்த்தையை சொன்னால் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நம்ம தொடர்ந்து இந்த போரை பார்த்துட்டு இருக்கிறோம், ஈரான் போரை. அந்த நிலையில் வந்து அதாவது முக்கிய தலைக்குன்னு தான் சொல்லலாம். தலைவருங்கிறத தாண்டி அவங்களாம் தலைகளாக மாறிட்டாங்கிற மாதிரி இஸ்ரேலுடைய கணக்கு. அதில் அலி லாரிஜானி, அதாவது கமேனிக்கு மறைவுக்கு அப்புறம் முக்கியமாக பாரிய தலைவரில் ஒரு தலைவர் கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க, எலிமினேட் பண்ணிட்டாங்க. சரி. ஆனால் அங்கேருந்து வரக்கூடிய மெசேஜ் ஃபுல்லாக நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ராசா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்லணும், ஈரானில் வந்து நீங்கள் தப்பான ஒரு காலை எடுத்து முன்னாடி வச்சுட்டு போயிட்டீங்க, அவ்வளோதான். ஸோ ஆரம்பத்துலேருந்து கோணல் தான். முதல் கோணல் முற்றிலும் கோணல். முன்னேறு ஒழுங்காக போச்சுன்னா பின்னேறு ஒழுங்காக போகும்னு சொல்லுவோம். இங்கே முதல் ஏற கோணலாக உழுதுருக்கீங்க, அப்போ அடுத்த ஏறும் அப்படி தான் இருக்கும். இவங்க தப்பாக நினச்சிட்டாங்க. இவங்க ஆரம்பமே வந்து என்னென்னா அயட்டோலா அலி காமினியை போட்டால் ஈரான் சரண்டர் ஆகிடும், எல்லாரும் போயிடுவாங்கன்னு நினச்சாங்க. ஸோ அங்கேயே செம்மடி. அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் அலி லர்ஜானியை போட்டிங்கன்னா திரும்ப முடிஞ்சிரும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இது முடிய போகிறது இல்லை. நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்லேயும் ஈரான் வந்து இது வந்து அட்டானமஸாக ரன் ஆகுது வார். எங்கேயுமே கமாண்டெல்லாம் வந்து இட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் கமாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே மேலே இருந்து கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதெல்லாம் முன்னாடியே செட் பண்ணி வச்சுட்டாங்க இவங்க. ஸோ இவன் போனால் அடுத்தது இவன் வருவான், இவன் போனால் இவன் அடுத்தது வரும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 6 பேர் உட்காந்துருக்கான். வர்றவன் அதோட மோஸ்ட், அதாவது இவன் போனவனோட வீரியம், ஏன்னா வந்திருக்கான் புதுசாக, ஏன்னா புது செருப்பு கடிக்கும் ஜென்ரலாக. இவன் வந்திருக்கவனுக்கு வந்து ஒரு பெரிய செக்கு சேலஞ்ச் தானே. ஆனால் தொடர்ந்து முக்கிய தலைவர்கள்லாம் இஸ்ரேல் வந்து டார்கெட் பண்ணி தூக்குறது ஒரு பயமோ அச்சமோ, நாளைக்கு நம்மளும் அந்த போஸ்டிங் வந்து நீங்கள் குட்ஸ் டேவோடைய இது அதாவது பேரணி ஒன்று போச்சு. குட்ஸ் டே அப்படின்னு ஒரு அவங்க கொண்டாடுவாங்க. அவங்க பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக ஒரு மார்ச் ஒன்று போவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனுக்கும் ஆதரவு, இஸ்ரேலுக்கும் ஆதரவு. அதே மாதிரி சில நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பாங்க, சில நாடுகள் பாலஸ்தீனுக்கு மட்டுமே ஆதரவாக இருப்பாங்க. இஸ்ரேல் நாடே அங்கீகரிக்காத நாடுகள்லாம் இருக்குது. ஸோ மலேசியா கூட இஸ்ரேல் அங்கீகரிக்கல, பாகிஸ்தான் அங்கீகரிக்கல. பாகிஸ்தானோட பாஸ்போர்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா திஸ் பாஸ்போர்ட் இஸ் வேலிட் ஃபார் எவ்ரி கண்ட்ரி எக்ஸப்ட் ஃபார் கண்ட்ரி ஆஃப் இஸ்ரேல்னு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இதுதான். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நடந்து போகிறாங்க, அதில் குண்டு விழுது. அப்போவுமே அவன் நடந்து தான் போகிறான், அந்த குண்டை நோக்கி நகர்றான். அவங்ககிட்ட நீங்கள் வந்து எதுவும் பேச முடியாது. ஸோ அதை தான் சொல்கிறோம், திரும்ப திரும்ப தப்பு பண்ணுறாங்க, இவங்க தப்பு மேலே தப்பு பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இது வந்து தலைவர்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை.
திரும்ப சொல்கிறது என்னென்னா சிமெட்ரிக்கல் வார்ஃபேர் வந்து சேஃப், அது எல்லாருக்குமே சேஃப், அந்த பிராந்தியத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்குமே சேஃப். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அசர்பைஜான், ஆர்மேனியா, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஈராக்கு, சிரியா, அப்படியே ஃபுல்லாக சுற்றி அப்படியே கீழே ஃபுல்லாக பெர்ஷியன் கல்ஃபில் இருக்கிறதெல்லாம். ஸோ இது ஒன்ஸ் தலைவர்கள்லாம் எலிமினேட் ஆக ஆயுதம் இருந்தால் போதுன்ற அளவுக்கு வந்துடும். ஓகே, கிரவுண்ட் இன்வேஷனுக்கு உங்கள் ரெடி கிடையாது. கிரவுண்ட் இன்வேஷன் விடுங்க, இதுக்கு மேலே போராடுறதுக்கு இவங்க கிட்ட முதல்ல அமெரிக்காவுடைய சிறப்பு படை ஏதோ உள்ள அனுப்ப போகிறாங்க. அதுதான் சொல்கிறேன். அப்போ அனுப்பட்டும், அனுப்புங்க, அனுப்புனீங்கன்னா தெரியும் என்ன நடக்கும்ட்டு. ஈரான் வந்து சாதாரணமான ஒரு நாடு அல்ல. நீங்கள் வந்து ஈராக்லேயே 10 வருஷம் ஆச்சு உங்களுக்கு, ஆப்கானிஸ்தானில் 20 வருஷம் ஆச்சு உங்களுக்கு. ஆப்கானிஸ்தானோட பேர் என்ன தெரியுமா? அது பேர் வந்து கிரேவ் யார்ட் ஆஃப் எம்பையர்ஸ் அப்படின்னு. அதாவது அரசாங்கங்களின் மயான பூமி அப்படி தான் எடுத்துப்பாங்க. அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டு வெளில வந்த நாடு எல்லாமே அழிஞ்சு தான் போயிருக்கு. தர்மர் காலத்துலேருந்து அதான் சகுனி, ராமருக்கே பிரச்சனை கூனி. ஸோ அந்த பூமியோடைய ஜிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுது, ஒரு பேட் லக் அப்படின்ற மாதிரி. அந்த ஊர் மேலே கை வச்சவன் எவனுமே பொழைச்சதே சபிக்கப்பட்ட பூமின்னு எடுத்துக்கலாம் அந்த நாடு ஆப்கானிஸ்தான். கடைசியாக வெளில வந்தது அமெரிக்கா தான். அதனால தான் மேபி ஈரானில் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல. அந்த கிரேவ் யார்ட் ஆஃப் எம்பையர், அந்த ஜிங்ஸ் வந்து இட்ஸ் ஒர்க்கிங் அவுட் வித் ஈரான். ஈரானுக்குள்ளே போனாலும் அதே மாதிரி தான் ஆகும். ஈரானோட டெரன் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது. மக்களோட சப்போர்ட் இல்லாமல் உங்களால் உள்ளுக்குள்ளே போர் நடத்த முடியாது. ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயே உங்களால் பண்ண முடியல. ஆப்கானிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் உள்ளே போயிட்டு வெளில வந்தாங்க. பிரிட்டிஷு இந்த விஸ்வரூபம் படத்தில் அந்த அணு விதைத்த பூமியிலேன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு ஆரம்பம் போது கமல் அப்புறமா அவங்கெல்லாம் இறங்கி நடந்து வரும்போது ஒரு பாட்டி வந்து சொல்லும். அந்த ஒரு 10-20 செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தோடைய ஃபுல் ஜியோ பாலிட்டிக்ஸை அந்த பாட்டி சொல்லிடும். முதல்ல பிரிட்டிஷ்காரன் வந்தான், அப்புறமா வந்து இவன் வந்தான், அமெரிக்கா வந்தான், அப்புறம் தாலிபான் வந்தான், அப்புறம் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லும். அவ்வளோதான். அது வந்து ஒரு 200 ஆண்டுகளுடைய வரலாறு. அந்த பூமியில் இருக்கக்கூடிய 200 ஆண்டு வரலாறு, 300 ஆண்டு வரலாறு அவன் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு ஊரோட உள்ளுக்குள்ளே இருக்கிற மக்களோட சப்போர்ட் இல்லாமல் உங்களால் வேலை செய்ய முடியாது. அதில் இந்த மாதிரி ஒரு பாப்புலேஷனில் நீங்கள் இறங்கி பண்ணவே முடியாது, ஆப்ரேட்டே பண்ண முடியாது உங்களால். நீங்கள் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை உலகத்துக்கு சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே இருக்கிற எண்ணெயை உறிஞ்சு பார்க்குறீங்க. அது நடக்க போகிறதில்ல ஈரானை பொறுத்த வரைக்கும். அது வந்து முதல் நாளே தெரிஞ்சு போச்சு. அவன் திரும்ப அடிக்கிறது எல்லாமே ஹை வேல்யூ டார்கெட்டு. நீங்கள் மானாவரியாக தாக்குதல் பண்ணுறீங்க. நீங்கள் தாக்குதல் பண்ணுறது எல்லாமே அவன் நம்பர் ஆஃப் முதல் நாள் நிறைய அடித்தான், அப்புறம் குறைச்சிட்டே வந்தான். அவன் அடித்தது பூராவே பெரிய இடம் தான், ஹை வேல்யூ டார்கெட்டு. விமான தளம், ரேடாரு, விமானத்துக்கு ரீஃபியூல் பண்ணுற விமானம், சில ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து அடித்ததே இல்லைன்னு பேர் வாங்கின ட்ரோன்லாம் காலி. இது எல்லாமே வந்து அவன் மாத்திரம் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் வேற யாரும் உள்ள வரல. இது வந்து ரொம்ப நாள் நீடிக்காதுன்றது என்னுடைய பார்வை. ஏன்னா நீங்கள் ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் நீங்கள் உலக நாட்டில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நான் தான் பெரிய ஆள்னு சொல்ல முடியும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், சப்ளை பண்ணுறேன்னு ஒருத்தன் வரான்னு வச்சுக்கோங்க. அப்போ அமெரிக்கா என்ன பண்ண முடியும்? மேற்கு உலக நாடுகள் என்ன பண்ணும்? இல்லை, இப்போ வரைக்கும் அப்படி யாரும் வரலன்னு நினைச்சீங்க? இல்லை, நான் அஃபிஷியலாக இல்லை. நீங்கள் உக்ரைனுக்கு டைரக்டாக சப்ளை பண்ணுறீங்கல்ல, வெளிப்படையாக நீங்கள் சப்போர்ட், ஓகேவா? அட்காம்ஸ் மிசைல் அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இந்த வெப்பன்லாம் வந்து கொடுக்கறதுக்கு மாஸ்கோ வரை சென்று தாக்கக்கூடிய ஏவுகணையை நான் முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தது. மாஸ்கோ வரை சென்று தாக்கக்கூடிய ஏவுகணையை நான் உக்ரைனுக்கு கொடுப்பேன்னு சொன்ன பிறகு ரஷ்யா ஒரு சில வார்த்தையை சொன்ன பிறகு நீங்கள் வாங்கினீங்க, பின்வாங்கினீங்களா இல்லையா? நீங்கள் தான் அங்கே கொடுத்து தான் பாருங்களேன். நீங்கள் அதாவது இப்போ உக்ரைன் போர் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனிலிருந்து மீட்கப்பட்ட பகுதின்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல தான் போர் நடக்குது. ரஷ்யாவோடைய கோட்டை தாண்டி உள்ளே போகல. ரஷ்யாவோட கோட்டை தாண்டி உள்ளே போய் ஜெலன்ஸ்கியோடைய ஆளுங்க போய் அடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் பின்விளைவு எப்படி இருக்கும்னு பார்ப்போம். அதனால் உக்ரைனில் நீங்கள் வந்து எவ்வளோ பண்ணிங்கனாலும் உக்ரைனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரதேசத்தில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான் உங்களுடைய வெப்பன்ஸ் இருக்குது. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, பிற நாடுகளில் ஒத்துழைப்பு கேட்டார், யாருமே போக மாட்டேன்றதுக்கு நான் யாரெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னீங்களோ அவங்களாம் நான் வந்து குறித்து வச்சுக்கிறேன். பெரிய டைரி வேணும், 196 பேர் வேணும்.
அவ்வளோ பேர் எழுதுறதுக்கு தைரியம் வச்சுக்கோங்க. ஒருத்தன் கூட வரல. இல்லை அந்த ஹார்மோஸ் அதான் சொல்கிறேன். ஏங்க 196 கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவர் ஒன்று விட்டுருங்க, மைனஸ் பண்ணிங்க, ஓகேவா? மிச்சம் இருக்கிறவங்கலாம் வரணும், எவனும் வரமாட்டேன். சரி, ஓகே, இது நீங்கள் மற்றவங்களாம் வர்றதெல்லாம் விட்டுருங்க. UAE, கட்டாரு, சவுதி அரேபியா, இஸ்ரேலு, இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் அந்த பிராந்தியத்தில் தானே இருக்காங்க. அவங்களுடைய வழித்தடத்தை தானே இவங்க அடைச்சிருக்காங்க. இவங்கள முதல்ல அடிக்க சொல்லுங்கள் ஈரானை. நீங்கள் வந்து 190 பேரை விட்டுருங்க, ஓகேவா? 180 பேரை கூட விட்டுருங்க. இப்போ ஈரான் அடிச்சான்ல, ஒரு 10 பேர் அடிச்சிருப்பானா? ஈராக்கில் அடி வாங்குறாங்க, சிரியாவில் வாங்குறாங்க, சவுதியில் வாங்குறாங்க, கத்தாரு, UAE, பஹ்ரைன், ஒமானு, அது யாருமே இப்போ வரைக்கும் அடிக்க. நான் என்ன கேட்குறேன், இவங்க கிட்ட ஆயுதம் கொடுத்து வச்சிருந்தீங்களே நீங்கள். அமெரிக்காவோட ஆயுதம் தானே உலகத்தில் தலை சிறந்த ஆயுதம்னு வச்சிருந்தீங்களே. ஊருக்குள்ள நம்ம ஊரில் வந்து ஒரு இடியாப்பம் வித்துதே, ஒரு F-35, அதெல்லாம் வச்சுருந்தீங்கல்ல. அதெல்லாம் கொடுத்து நீ தான் அடிக்க மாட்டேன். உனக்கு கை வந்த கலை ஒன்று இருக்குல்ல, அடுத்தவன் மேலே பழி போகிறது, அவன் தான் அடிச்சானா, சும்மா தான் தானே. ஆனால் இவன் ஆயுதம் தான் எல்லாத்தையும் வேலை செய்யும். அவன் ஆயுதம் வச்சுக்கிறதுக்கே பர்மிஷன் வாங்கணும் இவங்கிட்ட இருந்து. அமெரிக்கா ஆயுதம் வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த அமெரிக்கா ஆயுதம் வாங்குறாங்கல்ல, அதை கூட யூஸ் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும். வேலை செய்யாது. உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்குறாங்களே, எல்லாம் வேலை செய்தான்னு பாருங்கள், வேலை செய்யாது. அது எது வேலை செய்யும், எப்போ வேலை செய்யும்னு அவன் சொல்லுவான், அப்போ தான் வேலை செய்யும். அப்போ இந்த 10 பேரை முதல்ல அடிக்க சொல்லுங்க ஈரானை. ஈரான் தான் போட்டு அடிக்கிறான். ஏன் அடிக்க மாட்டாங்கன்னா அது அது வந்து தப்பான ஒரு வார். இது வார் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற எவனுக்குமான வாருமே கிடையாது. இது அமெரிக்காவுக்கான போர். இது இஸ்ரேலுக்கான போரே கிடையாது. இஸ்ரேலே கோத்து விட்டானுங்கன்னு நான் சொல்லுவேன் என்ன கேட்டால். இஸ்ரேல் பின்னாடி காலை பிடிச்சி தொங்கி பேருக்குன்னு ஒன்று அடையாளம் அவன் திருப்பி அடிப்பான் கண்டிப்பாக. இஸ்ரேல் அதாவது இஸ்ரேல் சின்ன நாடு, ஒரு ஆயுதம் போதும் எல்லாம் சொல்கிறீங்க, எல்லாம் கரெக்டு தான். இது இஸ்ரேலில் இருக்கவங்களுக்கும் தெரியும்ல. அப்போ அமைதியை தான் அந்த இடத்துல நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இஸ்ரேலை திரும்ப நிற்க வச்சு முதுகில் ரெட்டாக ரவுண்டு போட்டு இதான் டார்கெட் அடின்னு சொல்லி வச்சுருக்கீங்க. அதை தான் பண்ணியிருக்கீங்க, அதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லவி நகரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. புகைப்படமே வெளியில் வர அதான் சொல்கிறேன். நீங்கள் முதல்ல வளைகுடா நாடுகளில் இருக்க புகைப்படமே வெளில வர மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் தான் உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் வந்து ஃப்ரீ ப்ரெஸ், கரெக்டா இல்லையா? எல்லாம் ஆப்ரேஷன் சிந்தூரில் ஃபோட்டோ அனுப்புனாங்கல்ல. ஆப்ரேஷன் சிந்தூரில் ஃபோட்டோ அனுப்பு, வீடியோவை போட்டு காட்டு, நீ பண்ணனா நீ சொல்லு, வீடியோ பார்த்தா தான் நம்புவேன் சொன்னீங்களா இல்லையா? இவங்க இதே மேற்கத்திய நாடுகள்லாம் சொன்னாங்களா இல்லை? அதே மாதிரி இஸ்ரேல் வந்து பல பேர் கடற்கரையை நோக்கி அங்கன்னு ஓடுறாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? அதை தான் சொல்கிறோம். இங்கே முடியாதுங்க. இஸ்ரேல் ரொம்ப சின்ன நாடு, அது தெரியுது. ஆனா அடி வாங்காத மாதிரியே காமிக்கிறாங்களா? அப்படிதான் எவ்வளவு நாள் நீங்க ப்ரோபகண்டா பண்ணுவீங்க? போர் நின்ற பிறகு தெரியும். சரி, முதல்ல போர் நிறுத்தத்துக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா நீங்க? இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அக்டோபர் 7க்கு அப்புறமா இஸ்ரேல் கிட்ட வாரை வந்து கன்க்ளூட் பண்றதுக்கான பிளானே இல்லைன்னு நான் சொல்றேன். யாராவது இல்லைன்னு சொல்லுங்க. அக்டோபர் 7 தாக்குதல் இருக்குல்ல, அக்டோபர் 7 தாக்குதல் வந்து இஸ்ரேல் மீது ஹமாஸ் பயங்கரவாத இயக்கம் தாக்குதல் பண்ணிச்சு. அதில் பண்ணக்கூடாது அவங்க பண்ணிட்டாங்க. அதுக்கு பதில் தாக்குதல் இஸ்ரேல் ஆரம்பித்த பிறகு அது எவ்வளோ தூரம் போகும், எவ்வளோ தூரம் எஸ்கலேட் ஆகும், அது எந்த இடத்துல முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கணும்ல. என்னோட அப்ஜெக்டிவ்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஆபரேஷன் சிந்தூர் நம்ம மேலே திணிக்கப்பட்டது திரும்ப போர். ஏன்னா மத ரீதியாக பிளவுபடுத்தி ஒரு செட் ஆஃப் பீப்புளை மொத்தம் 25 பேரை நிற்க வச்சு பாயிண்ட் பிளாங்க்ல சுட்டு கொண்டது தப்பு. அது எல்லை தாண்டி பயங்கரவாதம் வந்து பண்ணது பெரிய தப்பு. அதுக்கு கவுண்டர் அஃபென்ஸையும் நம்ம எடுத்து தான் ஆகணும். நம்மளோட பிளான் வந்து இட் வெண்ட் அப் டு லைக் மார்க். இந்த இடம் தான் என்னுடைய டார்கெட். அடிச்சு நான் நிறுத்தினேன். அடிச்சுட்டு முதல்ல ஃபோன் பண்ணி அமெரிக்கா ட்ரம்ப்புக்கும் சொல்லியாச்சு, புட்டினுக்கும் சொல்லியாச்சு, செஞ்சுட்டோம்டா அப்படின்ட்டு. முடிஞ்சுதா இல்லையா? அதோட நான் நிறுத்திட்டேன். என்னோட எய்ம் வந்து இந்த தீவிரவாத முகாம்கள் இதை வந்து நான் ஒழிச்சு கட்டுவேன். அடிச்சாச்சு. நடுராத்திரில் எவனும் சப்போஸ் வேற இடத்துல கூட அவன் தெரியாமல் போயிட்டான்னு சொல்லி ஊரை ஏமாத்துவானுங்க. பாகிஸ்தான் மாதிரி ஒரு பொய்யர்கள் கொண்ட நாடு நான் பார்த்ததே இல்லை. ஃப்ராட், எ நேஷன் ஆஃப் ஃப்ராட்ஸ். நைட்டு 1 மணிக்கு உனக்கு தேவையில்லை அந்த இடத்துல சுற்றி தீவிரவாதி நீ மாத்திரம் அப்பாவின்னு ஒத்துக்க முடியாது. மொத்த பேரும் நீ தீவிரவாதிகள் நடுவில் இருந்தால் தீவிரவாதி தான், நீ பயங்கரவாதி தான். நீ நைட்டு 1:15 மணிக்கு உனக்கு என்ன தெரியும் அந்த இடத்துல வேலைன்னு சொல்ல முடியாது. ஸோ போட்டு பொழந்துட்டோம். அதோட நான் நிறுத்திட்டேன். மிச்சம் இருக்கிறத டிஸ்மாண்டில் பண்ணுன்னு சொன்ன பிறகு என்னுடைய இராணுவ பேஸ் மேலே அவங்க தாக்குதல் பண்ணாங்க. அது யார் தாக்குதல் பண்ணான்னா, அதாவது அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்து வைத்திருந்த அந்த தளவாடங்களை வைத்து நம்ம மேலே தாக்குதல் பண்ணுறாங்க.
அதாவது தீவிரவாத கும்பல் மேல இல்ல பயங்கரவாதிகள் மேல நம்ம கை வச்சா பாகிஸ்தானோட ஆர்மிக்கு கோவம் வருது. அவங்க இறந்ததுக்கே போய் நின்னீங்களா இல்லையா? நின்று நல்லடக்கம் பண்ணி வச்சுட்டு வந்தீங்க. ஸோ அப்படி தீவிரவாதத்துக்கு மதம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் எப்படி அவனுக்கு அந்த அந்த இது கொடுப்பீங்க? நீங்க ஹானர்ஸ் எப்படி கொடுப்பீங்க? அப்புறம் இல்ல அதான் சொல்றேன். நான் இப்ப பண்ணிட்டீங்கல்ல. ஸோ அப்ப நான் அடுத்தது நான் திரும்ப அவனுடைய ராணுவ தளவாடங்கள் மீது தாக்குதல் செஞ்சேன். ஏன்னா அவன் என்னோட ராணுவ முகாம் மீது தாக்குதல் பண்ணா நான் திரும்ப ராணுவம். ஸோ அதோட நான் நிறுத்தணும்னு சொன்னோன்னு நிறுத்திட்டோம். நம்மளுக்கு எப்போ போதும்னு நிறுத்திட்டோம். நம்ம தொடர்ந்து நடத்திருக்கலாம். வி ஹேட் சுப்பீரியாரிட்டி. ஈரான் வரைக்கும் நம்மளால பறக்க முடியும். அவனோட ஒரு ரேடார் கூட கிடையாது. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்குள்ள உடஞ்சிச்சுன்றான். சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய ராணுவ ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுது. அந்த ரிப்போர்ட்டில் ஃப்ளைட் டேக் ஆஃபே தேவையில்லை, அது பேஸ்லேயே காலிடா, அப்படியே தரையோட தரையாக கருகி போச்சுன்னு எழுதுறான். நம்ம எழுதுனா தான் கஷ்டமாக இருக்குது இவங்களுக்கு. முடிஞ்சது. இந்த மாதிரி அங்கே வந்து ஒரு முடிவுக்கு இல்லாமல் இருக்கு. இஸ்ரேலில் அந்த மாதிரி என்ன இருக்குது? நான் சொல்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. ஆமாம், கரெக்ட். ஸோ இன்னி வரைக்கும் அவங்க வார் கேபினெட் தான் ரன் பண்ணுறாங்க இஸ்ரேலில். அதான் விரும்பவும் செய்கிறாங்க. அவங்க எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணணும். இப்போ போற நிறுத்தினா எலெக்ஷன் வரணும். இப்போ ஈரான்ல ஆட்சி மாற்றம் உண்டாகும்னு நினைக்கிறீங்க? இல்ல ட்ரம்ப் நினைச்ச மாதிரி நான் அதை பண்ணிட்டு இங்கெல்லாம் தான் ஆட்சி மாற்றம் வர வேண்டிய இடம்னு நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்னால் நம்ம பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஈரானில் ஆட்சி மாற்றம் வேணும். நான் அந்த மக்கள் நிற்கலை. ஆனால் நெட்டான்யாவுக்கு எதிராக நிறைய தடவை வந்து அந்த மக்கள் வந்து ரோட்லலாம் போய் போராடி, இப்போ கூட 10 நாள் நெட்டான்யாவை காணோன்னொடனே மக்கள் தெருவில் போய் இறங்கி எங்கே இருக்காரு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இது வந்து அப்ரூவல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கே அப்ரூவல் ரேட்டிங் கிடையாது. ட்ரம்ப் செய்கிறத யாருமே அந்த மக்கள் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு ஒரு இது பிரச்சாரம் போயிட்டு இருக்கு அந்த ஊரில். ஆனாலும் ட்ரம்ப் இதெல்லாம் செய்கிறாரு. ஆனால் அந்த மக்கள் சும்மா இருக்காங்க, இல்லை போராடுறாங்க, ஏதோ ஒன்று ஒரு மாதிரி பூசி மொழிகிறாங்கல்ல. உண்மையிலேயே அந்த நாடு மக்களாட்சி கொண்ட நாடுன்னா இந்நேரம் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கணும்ல. அது மன்னர் ஆட்சின்னு எனக்கு ஒத்துக்கிறாங்க. மன்னர் வந்து தெரியாமல் பண்ணிட்டாரு, இல்லை மன்னருக்கு வந்து ஏதோ மறக்கண்டு போச்சு, அதனால மன்னர் சொன்னால் நாங்கள் கேட்டு தான் ஆகணுன்றது சொல்லலாம். அமெரிக்கா மக்களாட்சி தத்துவம் கொண்ட நாடு தானே, மக்கள் தானே ராஜா. அப்படிதானே நீங்க ஊர் முழுக்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஊர் முழுக்க எல்லா நாட்டுக்கும் நீங்க என்ன சொல்றீங்க? மக்களாட்சி வேணும், மக்களாட்சி வேணும். இவெல்லாம் டிக்டேட்டர், இவெல்லாம் டிக்டேட்டர். டிக்டேட்டரோட டெஃபினேஷன் என்ன? எவன் சொல்றது கேட்காம தான் தோன்றித்தனமா ஒருத்தன் நடந்தானா அது டிக்டேட்டர். அந்த டெஃபினேஷன் அப்படியே தூக்கி இந்த பக்கம் வச்சு பார்ப்போம். மக்கள்லாம் போற விரும்பல, ஈரானோட போரை நிறுத்திடுங்கன்னு சொல்றாங்க. அதையும் மீறி சில பேர் செய்யறாங்கன்னா அப்படின்னா நான் சொல்லல. கரெக்டு தான் சார், நீங்க சொன்னது கரெக்டு. ஆனா இப்ப எல்லாரும் உணர ஆரம்பிச்சிருப்பாங்க இது தேவையற்ற போர்னு. இப்ப எல்லாரும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பல நாடுகள் அதை நிறுத்தணுமே. அதை நிறுத்துனீங்கன்னா தான் நீங்க மக்களாட்சி. அதாவது இல்ல நான் உடனே கேட்கிறேன். இப்போ நீங்க இந்த ஆங்கிள் போவோம். நம்ம அது மக்களாட்சி தத்துவம்னு வச்சுப்போம். மக்கள் போற விரும்பலன்னு வச்சுப்போம். ஆனா ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்குது. ஈரான்ல ஆயில் கண்ட்ரோல் வருது. இந்த பலன் ட்ரம்ப்புக்கு மாத்திரம் போகுமா? அந்த ஆயில் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈராக்கில் எப்படி ஆயில் எடுத்து விற்கிறாங்களோ அமெரிக்கன் கம்பெனி, வெனிசுலால எப்படி அந்த தலைவரை அந்த ஆயிலை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ஈரான்லயும் வந்துட்டுன்னு வச்சுங்க. அந்த ஆயிலை எடுத்து விற்கக்கூடிய அந்த பலன் ட்ரம்ப்புக்கு மாத்திரம் போகுமா, இல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கும் போகுமா? ட்ரம்ப்புக்கு மட்டும் தான். இல்ல நான் கேட்கறது அந்த அந்த நிறுவனம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே மொத்தமா போகும். ஆனா ஜெயிச்சினா நீ என்ன பண்ற? ட்ரம்ப்போட நின்னுக்கிற. தோக்குற மாதிரி வந்தா ட்ரம்ப் தான் காரணம்னு சொல்ற. இந்த மாதிரி போர்ல உலகத்துல எந்த நாடுமே ஜெயிக்க முடியாது, எந்த நாடுமே தோக்க முடியாது. இது வந்து ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணமா நான் பாக்குறேன். இது நீங்க லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன். வின் வி ஆல் வின், லூஸ் யூ லூஸ் அப்படின்னு ஒரு தலைவனை மாத்திரம் உள்ள அனுப்பி விடுறீங்க. இப்ப தோக்குற மாதிரி வந்தவனே என் தலைவனுக்கு மரம் கட்டிடுச்சுன்னு சொல்றேன். அப்படி சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே ஜெயிச்சுட்ட வெனிசுலால என்ன பண்ண முடிஞ்சது? சரி, நான் ஒன்று கேட்குறேன். எந்த சர்வதேச சட்டத்திட்டத்தின் கீழ் மடுரோ இப்போதைய நியூயார்க் நகரத்தில் ஜெயிலில் இருக்கிறார்? அது மாத்திரம் சொல்லுங்க. அமெரிக்க மக்கள் தான் சொல்லணும் இதுக்கு. நான் எதுவும் அமெரிக்க கோட்டை சொல்ல முடியுங்க. அதான் கேட்குறேன். அப்போ எப்படி வச்சிருப்பீங்க? அப்போ நீங்க மக்களாட்சி வரி போட்டதுக்கு ஒரு ஸ்டாங்க் போட்ட கோர்ட்டு இதுக்கு சொல்ல அதான் நான் கேட்குறேன். அப்போ நீங்க வந்து உண்மையிலே ஒரு நாடா இல்லை வந்து ஏதாவது எனக்கு தெரியல. நான் வார்த்தையை சொன்னால் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்னா இப்போ ஹேட் அமெரிக்கான்னு ஒரு ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் இருக்கும்போது எதெல்லாம் எது கண்டிஷனில் வருதுன்னு தெரியும். ஏன்னா நம்ம நார்மலாக பேசுகிறோம், நம்ம வந்து நடக்காத விஷயத்த பேசலை. அதே மாதிரி எதையும் நம்ம வந்து இதுவாக பேசலை. நம்ம அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை சொல்கிறோம். சொல்கிறதே தப்புன்னு சொன்னால் அப்போ செய்கிறது எந்த அளவு தப்பு? ஸோ அப்போ ஜெயிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து இப்படியே இருப்ப. தோத்துட்டான்னா பழைய தூக்கி போட்டு முடிச்சு விட்டு அடுத்த வரவன் அதே தான் செய்கிறான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
எனக்கு ஒன்றே சொல்லுங்க, ஏதாவது ஃபாரின் பாலிசியில் சேஞ்ச் இருக்கா? நான் போன தடவை இதே கேள்வி தான் கேட்டேன். ஏதாவது சேஞ்ச் இருக்கா? புஷ், அதுக்கு முன்னாடி கிளின்டன், ஏதாவது இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஒன்னா எதாவது சொல்றேன். இது வந்து போர் பொருளாதாரம், ஆயுத பொருளாதாரம், அழிவு சக்திக்கான பொருளாதாரமாக தான் அவங்க இருக்காங்க. அதன் மூலமா வரக்கூடிய பெரும் வளங்களை திரும்ப அதிலேயே இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ போர் பொருளாதாரம் தொடர்ந்து நடக்க வேண்டுமானா ஏதாவது ஒரு இடத்துல போர் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது ஒரு சராசரியாக ஒரு தமிழில் லோக்கலாக சொல்லணும்னா, அமெரிக்காவில் ஒரு வீட்டில் அடுப்பு எரிய வேண்டும், உலை கொதிக்க வேண்டும் என்றால் உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு பற்றி எரியணும். நிச்சயமா சார். இப்போ வந்து ஈரான்ல வந்து புது புது மிசைல்ஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்த அலைகள்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு அலைவோ ஒவ்வொரு வேவாக அனுப்பிட்டு இருக்காங்க. அதில் அவங்க பயன்படுத்தக்கூடிய இப்போ அடுத்து வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்களா, அது வந்து எந்த மாதிரி சார்? அது வந்து பெரிய சார், எனக்கே பேர் டக்குன்னு வரல. ஓகே, இல்லை அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா எப்படி சார்? இல்லை, அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆனால் செய்திகள் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு வருது. அவங்க கிட்ட வச்சிருக்காங்க. முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது இறுதி சுற்றுன்னு ஒரு நான் நிறைய இல்லை இதை சொல்லிக்கிறேன். ஏன்னா சமீப காலமாக ஒரு 2 நாட்கள் 3 நாட்களாக வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் வருது, குறைய ஆரம்பிச்சிருக்கு சொன்னாங்க. இந்த அலிலாரிஜானியை போட்டதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்களா, அது கேட்குறேன். இல்லை, அது ப்ராப்ளம் என்னென்னா, அவன் வந்து அடிக்கிறது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் டார்கெட்டாக அடிக்கிறான். அவன் வந்து ஈரானுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம் தெரிஞ்சது என்னென்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீதோ மற்ற விஷயங்கள் மீதோ தாக்குதல் நடத்தினால் அது வந்து 2 நாட்டு மக்களுக்கான போரா மாறிடும். தெரிஞ்சு அவன் பக்கா அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் டார்கெட் ரொம்ப கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறான். அவனுக்கு இன்டெலிஜென்ஸும் கிடைக்குது. ஓகே, அது யார் கொடுத்தாங்க? அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். அது வந்து நீங்கள் ரஷ்யாவோ சைனாவோ நினச்சிங்கன்னா தப்பு. என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், அது இருக்கலாம். அதாவது ரஷ்யா சைனா கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஆனால் ரஷ்யா சைனா தவிர வேற ஏதோ இடத்துலேருந்து இன்டெல் வந்தால் தான் அவங்களால பண்ண முடியாது. அப்படி யார் சார்? அது தெரியல. அந்த பகுதியில் வேண்டாதவங்க நிறைய பேர் தானே இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டாதவங்க யார் இருக்காங்க? ஆனால் ரஷ்யா சைனாவை தாண்டி யாரோ ரஷ்யா சைனாவும் கொடுத்தாலும் வேற ஒரு உள்ள இருந்து எதுவும் ஹெல்ப் வராமல் எதுவும் ஆப்ரேட் பண்ண முடியாதுங்க. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. எந்த ஒரு நாட்டிலையுமே உள்ள உதவி இல்லாமல் வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய எந்த ஒரு அச்சுறுத்தலும் வேலை செய்யாது. இது வந்து அதாவது லோக்கலாக இருக்கிறவங்க கூட தெரியும். டிஃபென்ஸ்ல அமெரிக்காவுக்குள்ளே, அது அமெரிக்காவுக்குள்ள இருக்கலாம், இல்லை இந்த நாடுகளுக்குள்ள இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். பொதுமக்கள் பெரிதாக பாதிக்கப்பட மாட்டார்கள். அதனால அவன் என்ன சொல்றான்னா, இந்த டார்கெட் பண்ணுறதுன்னு அடிப்பான். அதனால அவன் மிசைல் நம்பர் குறைஞ்சிது. இப்போ ஈரான் நினைச்சா இந்த நாடுகள் எல்லாத்தையும் ஒரே நாளில் ஸ்தம்பிக்க வைக்க முடியுமானா முடியும். அவங்க அது முதல் 2 நாள்லேயே காமிச்சிட்டாங்க. அமெரிக்காவுக்கு தான் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல டார்கெட் பண்ணோம், அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அவனும் திரும்ப அதே ஸ்கேலில் நீ அடிக்கிற மாதிரி நான் அடிப்பேன்னு அடிச்சா இது யாருக்கு பாதிப்பு வரும்னா, சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு தான் பாதிப்பு வரும். அதனால தான் நாமளும் என்ன சொல்கிறோம், இந்தியாவும் என்ன சொல்கிறோம், போரை நிறுத்துங்கள் சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, அது வந்து ரொம்ப டர்ட்டி வாராக மாறிடும். அதுக்கு மேலே டு பி ஃப்ராங்க், இப்போ போரில் நல்லது கெட்டது எல்லாமே ஆல் வார்ஸ் ஆர் டர்ட்டி, பட் ஸ்டில் இது ரொம்ப மோசமான ஒரு ஹியூமனிடேரியன். அதாவது காசாவில் பார்த்தது மொத்தமும் பார்ப்போம், அது வந்து நல்லா இருக்காது. அதான் சில நாடுகளுக்கு இது தேவை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி போயிடும். அவன் சந்தோஷப்படுத்துற மாதிரி இது நடந்துற மாதிரி ஆயிடும். இவனுக்குள்ள அடிச்சுப்பானுங்க. இதெல்லாம் 1500 வருஷமா பிரச்சனை போயிட்டு இருக்கேன். 1400 வருஷமா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா, பிரான்ஸ் அதிபரை வந்து என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் இருக்காதீங்க, அவரே சொல்றாரு, அங்க ஆட்சி மாற்றம் வரும், நான் நடத்தி காமிப்பேன். இதெல்லாம் என்ன சார் தாந்தோணி திறமை அடுத்து கியூபாங்கிறாரு. இப்போ இதுக்கு வரும், பிரான்ஸுக்கு வரும். உண்மையிலே நடக்குமா இல்லை எதிர்ப்பாக தான் இருக்கிறார்? எமானுவேல் மேக்ரோன் அவர்கள் இந்தியாவுக்கு வந்தார் போன மாதம். வரத்துக்கு முன்னாடி அங்கேருந்து பேசிட்டு கிளம்பினார். பேசுறது என்ன தெரியுமா, ஒரு 79 வயது வயோதிகரின் தேவையற்ற சிந்தனைகளை வைத்து ஐரோப்பிய யூனியனும் பிரான்ஸும் தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காது. யாரை சொல்கிறேன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதை அவர் இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். மெலனி மேடம் சொல்ல வேண்டாம், அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. இது வந்து எப்படா நீ காலி பண்ணுவ அப்படின்றது தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்கிற நாடுகள்லாம் நோட் பண்ணி பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் ஃபாரின் பாலிசியே இல்லை கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும். தேங்க்ஸ் டு ட்ரம்ப், இவரால் தான் இப்போ இவங்களுக்கெல்லாம் ஃபாரின் பாலிசி புதுசாக கிடச்சிருக்கு. ஸோ ஜப்பான், சவுத் கொரியா, தைவான், ஆஸ்திரேலியா, கனடாவும் கூட, யூகே,
யூகே வந்து முதல்ல யூகே யூஎஸ்ஏ சேர்ந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுருந்தாங்க. செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு 10 வருஷம் ஒரு 5லேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் யூகேவும் நான் சொல்கிறது நீ கேட்கலன்னா நீ போ அவ்வளவுதான். இது பண்ணிட்டு போய் எனக்கு அவ்வளோதான். தெரியாது. அது மாதிரி பிரான்ஸு, இட்டாலி, ஜெர்மனி இது எல்லாமே அப்படிதான். இன்னைக்கு இவங்க இந்த எல்லாமே உக்ரைன் போர்னால உக்ரைன் போர் எதனால வந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. உக்ரைன் போர் வந்ததுக்கான காரணமே ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுக்கு பைப் போட்டாங்க. வேற எதுவும் கிடையாது. ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. நான் 2 பேர் தகராறு பிடிச்சவங்க, 2 பேரும் வந்து பேசி ஒன்றா டேபிளில் போட்டு பேசிட்டு சரி நீ பைப் போடு நான் வாங்கிக்கிறேன், என் மூலமாக எல்லாருக்கும் கொடு ஆயில் அப்படின்னு சொன்னாங்க. உக்ரைனை பைபாஸ் பண்ணாங்க, வேற எதுவும் இல்லை. உக்ரைன் வழியாக தான் இன்றைக்கும் பைப் லைன் வந்துட்டு இருக்கு. உக்ரைன் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், நேட்டோவில் வேணும்னு கேட்குறான், இவன் ப்ரெஷர் போடுறான். உக்ரைன் வந்து என் ஊரை யூஸ் பண்ணுற, என் ஊர் வழியாக பைப்பில் கேஸ் போகுது, ஆயில் போகுது, ஆனால் நீ என்னை வந்து அவன் பார் அவன் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் பாரு, அவனை ஏதாவது பண்ணுன்றான். ஸோ அப்போ இவங்க கூட பேசி அழ முடியாது, நான் தனியாக அழுதுறேன்னு சொல்லிட்டு பைப் லைன் போட்டாங்க. நார்ட் ஸ்ட்ரீம் 2 பைப் லைன் போடும்போது ஜோ பைடன் கழுகுக்கு மூக்கில் வேத்துச்சு. பைப்பு உடைப்பான்னு சொன்னார், உடச்சாரு. உக்ரைன்காரங்க தான் உடச்சாங்கன்னு சொன்னாங்க. இனி வரைக்கும் சர்வதேச நீதிமன்றத்தில் எந்த ஒரு ஆக்ஷனோ எந்த ஒரு இதுவுமே செய்யல. தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அதனால இவங்கெல்லாம் ஃபாரின் பாலிசி வந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஃபாரின் பாலிசியே கிடையாது. இப்பப்போ வருது சிட்டி கோபம் வருதுன்னுவாங்கல்ல ஐஸ்வர்யா ராய், அந்த மாதிரி இப்பப்போ கோபம் வருது, அதை வந்தால் சரி. ஸோ இது கூட அப்படிதான். சரி என்ன இப்போ இதுக்கு ஆக்ஷன் என்ன எடுக்கிறாங்க பார்ப்போம். ஃப்ரெஞ்சு மக்களை தான் கேட்கணும். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட சேர்த்து மாணவர் வருஷத்தையும் கொடுத்துட்டாங்க போல இருக்கு, அப்படிதான் எடுத்துக்கணும். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அவங்க கொடுத்தது தான் கிஃப்ட்டு, அதோட சேர்த்து மாணவர் வருஷம் எல்லாத்தையும் கொடுத்துட்டா தான் இந்த மாதிரி பேசும்போது அவர் அந்த நாட்டுடைய அதிபர், ஓகேவா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபர், ஓகேவா. அந்த அதிபரை பற்றி இவர் இப்படி பேசுறாரு, பிரெஞ்சு மக்கள் தான் பதில் சொன்னோம், இல்லைங்க எனக்கு அதெல்லாம் வேணாம், டாலர் தான் வேணும்னா ட்ரம்ப் சொன்ன மாதிரி அதுக்கு மாற்றிக்கலாம், வேற ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இல்லை அப்போ போகிற போக்க பார்த்தா அமெரிக்காவிலே ஒரு தேர்தல் வரும் போலயே. அமெரிக்காவில் நவம்பர் மாதம் வரதான் போகுது தேர்தல், எப்படி இருந்தாலும் மிட்டவங்க. அது வரைக்கும் நம்ம இதெல்லாம் ஒத்துன்னு தான் போகணும் போல இருக்குது, வேற எதுவும் தெரியல. ஏன்னா இது மாறி மாறி வர்றது கட்சியில் வந்து அங்கே தான் போகுது. ஸோ அமெரிக்க தேர்தல் நவம்பர் மாதம் வருமா இல்லை அதுக்கு முன்னாடி வருமானது அமெரிக்க மக்கள் தான், அதாவது உலகத்துக்கெல்லாம் வாரி வாரி வழங்கிய செவ்வாழை ஊருக்கு யாரு டெமோக்ரஸி கொடுக்க போகிறதுன்ற கேள்வியை தான் அமெரிக்க மக்களை பார்த்து நம்ம கேட்கணும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பெருமைக்கு நன்றி. ஜெயின் சார்.